வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்தது மிக முக்கியமாக 2 விடயங்கள். முதலாவதாக இந்த பொது வேட்பாளர்களுடைய அல்லது ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயம் பொழுது என்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்காக. ஏற்கனவே நான் கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதியே நான் பொது வேட்பாளர் என்ற கருத்தியல் உடன்படவில்லை, அது சாத்தியமற்றது அல்லது விஷப்பரட்சியாக முடியும், வேட்பாளர் தெரிவிலேயே சிக்கல் வரும் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன். அதையான் இன்னும் நிலைப்பாடு. இப்போ ஒரு வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவர்கள் தாங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழரசு கட்சி மட்டும் வரையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மக்களை உசுப்பேற்றி தமிழரசு கட்சியை வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர். அவைகளுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணேன். தமிழரசு கட்சிக்காரன் தான் வழிக்கு கொண்டுலாமே தவிர வேறு வழியில் இருந்த அக்கள் வழிக்கு கொண்டு வர இயலாது, சாத்தியமில்லை. அது இப்போ வழிக்கு கொண்டு வரையில்லை. நாங்கள் இன்னுமே அதுக்கு ஆதரவோ எதிர்ப்போன்ற நிலையில் இல்லை. ஆனால் உடன்பாடு இல்லாத நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கட்சி இன்னும் முடிவெடுக்கிறது. இதில் அப்போ அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவு செய்தேன். ஏன்னா இப்போ குற்றச்சாட்டுகள் நீங்கள் பொது வேட்பாளருக்கு மாறண்டா நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களா? யாருக்கு சொல்கிறான்றது பொது வேட்பாளருக்கு உடன்பட இல்லையென்றா யாருக்கு சொல்லணுமென்ற தேவையில்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் நாங்கள் கடந்த கூட்டத்தில் நான் 2 கருத்துக்களை வெளிவச்சேன். அது மக்களுக்கு சென்றடைய வேணும். முதலாக என்னென்றால், இப்போ எங்களோட குற்றச்சாட்டுறார், யாருக்கு ஆதரிக்கிறீர்கள், யாருக்கு சொல்கிறீர்கள், சிங்களவனுக்கு போட போகிறீர்கள். இப்போ இவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் கூட இவர்கள் 2வது தெரிவு என்ன, 3வது தெரிவு என்ன, விருப்பு வாக்கு என்ன, யாருக்கு வாக்களிக்கிறார்களா வாக்களிக்க இல்லையா என்றதை இன்னும் தெளிவுபடுத்தலை. கட்சியில் 2வது 3வது தெரிவை பாவிக்கிறேன்னா சிங்களவனு தானே பாவிக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியலை. நாங்கள் சிங்களவனுக்கு ஆதரவாகத்தான் இந்த பொது வேட்பாளர் எதிர்க்கிறேன் சொல்லினோம், அது தவறு. இப்போ கடந்த கூட்டத்தில் நான் முன்வைத்த கருத்து, அதில் கணிசமானவர்கள் ஆதரித்திருந்தார்கள். நாங்கள் முடிவெடுக்கையில், அதாவது இவ்வாறான நிலையில் மற்றது ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்கள் கருத்தை சொல்கிறார்கள். நாங்கள் அதில் பார்க்கலாம். அதில் நன்மை தின்மைகளை பகிரங்கமாக பேசலாம். சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வேட்பாளரை தனித்து ஆதரிக்கக்கூடாது என்ற முடிவைத்தான் நான் கட்சி மத்திய செயற்குழுக்க முன் வச்சிருக்கேன். குறிப்பாக அதுக்கு முக்கிய காரணம், எந்த ஒரு வேட்பாளரை நாங்கள் கைகாட்டுகிறோமோ அவர் தோற்பார்ன்றது. 2005 கூட நாங்கள் ரணிலுக்கு தான் ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தோம். பின்னர் அது பகிஷ்கரிப்பன்ற நிலையில் மாறினாலும் கூட ரணில் தோற்றது தான். 2010 அது எல்லா கட்சிகளும் சேர்ந்தபடியால் ஒரு சிறிய இடைவெளியில் சஜித் அந்த மைத்திரிபால சிறிசேனா வென்றார். அப்போ 2010 2015 அப்போ 2010 நாங்கள் பொன்சேகாவை ஆதரித்தோம், அவர் தோற்றார். 2019 சஜித் அவர் தோற்றார். அப்போ நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் அநேகமாக தென்னிலங்கை அதை வச்சு தமிழர்களுக்கு சாதகமாக நாட்டை வைக்க போகிறோன்ற நிலைப்பாட்டில் தோற்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த முறையும் சஜித் எங்களோட கதைச்சிட்டு போகிற அடுத்த நாளே அங்கே இனவாதம் கக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆள் இப்போ சஜித் பக்கம் வந்துட்டார். அப்போ இப்படியான நிலை இருக்கிறபடியால் நாங்கள் சொல்லிவிட்டு, மக்களுக்கு இன்றைக்கி எல்லாம் தெரியும், மக்களை ஒன்றும் தெரியாது, நாங்கள் சொல்லித்தான் மக்கள் வாக்களிப்பார் என்ற நிலையில் நான் இல்லை. மக்களுக்கு தெரியும் என்னென்று நாங்கள் கதைக்கிற பொழுது மக்கள் சொல்கிறார். அவர்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள். அந்த காரணத்தினாலே நான் நினைக்கிறேன், நான் கட்சியில் என்ன சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு தேவையாக முடிவெடுத்து அந்த பழிக்கு ஆளாக வேண்டிய தேவை இல்லை. மற்றதினே அவங்கள்ட்ட இருந்து காசுகளை வாங்கி அந்த குழப்பங்களும் வர தேவை இல்லை. ஆனபடியால் நாங்கள் இந்த முடிவை, யாருக்கு வாக்களிக்கின்ற முடிவை மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் பொதுவாக என்ற கருத்து அதுதான், மக்களிடமே விட்டுவிட வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு தனி நபரை, தனி வேட்பாளரை சுட்டி காட்டி சிபாரிசு செய்ய
அதை தவிர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை நான் நடந்த மத்திய செயற்குழுவில் தெரிவிச்சிருக்கேன். அதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இல்லைன்னா மக்கள் அதில் சிந்திக்க வேணும். அவன் நல்லபடியாக சிந்திச்ச முடிவு எடுப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். அதான் முக்கியமான விஷயம் கட்சி அரசியலை பொறுத்த வரையில். விடலாம்னு சொல்கிறீங்க, அங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் புறக்கணிக்க சொல்லுது. கிட்டத்தட்ட 2 பேரை நிலைப்பாடும் ஒன்று மாதிரி போகுது. இல்லை, அப்படி இல்லை. மக்களை நீங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. சராசரி மக்களோட கதைச்சு பார்த்தீங்கன்னா அவ ஏதோ ஒன்றும் இல்லை கதைக்கணும். இப்போ நாங்கள் கதைக்கிறோம் தானே. நான் பகிஷ்கரிப்புக்கு உடன்பாடு இல்லை தானே. என்னை பொறுத்தவரையில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை. அது ஃப்ரான்ச்சைஸ், எக்ஸசைஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ். அது வாக்களிக்க வேணும். நான் பகிஷ்கரிப்புக்கு ஆதரவானவள் இல்லை. வடகிழக்கு மக்களின் அதிகமானவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழரசு கட்சி முடிவு எடுப்பது சரியென்று நினைக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அப்போ சொல்லி தனி ஒரு ஆளுக்கு செய்தால் சரின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்? ஒரு தனி இவ்வளோ பேர் 33 பேர் 36 பேரில் ஒரு தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எப்படி சரின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு தனி மனிதனை நாங்கள் போவோம், அப்படி இல்லை தானே. எல்லாமே ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 13th திருத்தம் வேண்டாம், சஜித்தும் அதான் சொல்கிறார், ரணிலும் அதான் சொல்கிறார், அருண்குமார் திசாநாயக்கம் சொல்கிறார், மற்றவர் நாமல் ராஜபக்ச கம்பெனி அது இல்லையென்றே சொல்லுது. சரிதானே. அப்போ யாருக்கண்டு ஒரு ஆளை சொல்கிற பொழுது மற்றவையில் நான் புறக்கணிக்கிறேன் தானே. மற்றது என்னை பொறுத்த வரையில் அடுத்த தேர்தல் ஒன்று வந்த பிறகு தெரிவு செய்த பிறகு எங்களோட யாரோடையும் கதைக்கலாம். நாங்கள் இன்னும் ஒரு தடவை கை காட்டி அவர் தோற்றால் அதுக்கு பிறகு மற்றவரோட பேசுகிறதோடு சிக்கலான நிலையாக தான் இருக்கும். அது இயற்கை. அதனுடைய நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். இப்போ பேச்சுவார்த்தை என்றது எப்பொழுதுமே போராட்ட காலத்துலேயும் கூட கதவு எப்பொழுதும் திறந்திருக்க வேணும். பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்க வேணும். அப்போ பேச்சுவார்த்தை கதவு திறந்திருக்கேன்னா நாங்கள் பக்கம் சார்பாமல் இருக்கிறோம். எங்களோட கருத்துக்களை நாகரிகமாக நாசுக்காக மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லலாம். இதுதான் என்ற இன்னொரு ஆதரவு ஒரு நிலைப்பாடு இருந்தால் கூட அதை நாகரிகமாக சொல்லிட்டு பெயர் சொல்லாமல் சுட்டி காட்டாமல் நாகரிகமாக கையாளலாம். அதெல்லாம் சொல்கிறேன். தனிநபரை காட்டுறதால இருக்கிற ஆபத்துகளிடம் பார்க்க கட்சிக்கான சில பாதிப்புகள் வரும் அதில். இப்போ எல்லாம் சொல்லிடுவேன், நீ சிங்களவனுக்கு வாக்கு பண்ண. இப்போ 2ஆம் 3ஆம் என்ன பேருன்னு தெரியல. அது இல்லையான்னு சொன்னால் சந்தோஷம். 2ஆம் 3ஆம் மட்டும் நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் அவள் செய்யணுமோன்றது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ பேசினோம். பேசுகிற பிள்ளைன்னு சொல்லலை. ஆனபடியாக தனிநபர்கள் ஒரு தனிநபரை சுட்டி காட்டுறதில் பார்க்க நாங்கள் மக்களுக்கு நீங்கள் நினைக்கிறேன் 2009 நாங்கள் சொல்லியா, 2009 நாங்கள் சொல்லியா, நாங்கள் சொன்னது ஜனம் மாறிட்டு ஜனம் சிந்திச்சிட்டுது என்று தெரிஞ்சு கொண்டு தான் கௌரவமாக எங்களோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக போன்சேக்காக போட் பண்ண கொண்டு சொன்ன நாங்கள். இது இயற்கை. மக்களை நீங்கள் போய் கதைச்சா மக்கள் சொல்லுவார், அதான் பிள்ளை பிள்ளை அவனுக்கு இப்படி என்று சொல்கிறேன். நாங்கள் இப்போ கதைக்கிறது தானே. ஆனபடியாக மக்களை நாங்கள் மக்கள்கிட்ட தீர்மானம், மக்களுக்கு தானே நாங்கள் தீர்மானம் கொடுக்குறது. மக்கள் சார்பிலான எங்களோட தீர்மானம். அந்த மக்களுக்கே நாங்கள் விடுறதுல என்ன பிள்ளை இருக்குது? அது என்னுடைய கருத்து. கட்சி சில நேரம் எதுக்காக போகும், அதுக்கு காரணங்கள் இருக்கும். மற்ற கட்சிகளுக்கும் அதை மறைக்கிறதுக்கு இல்லை நாங்கள் சொல்ல போகிறோம்ன்றதுக்கு காரணங்கள் இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் கையெழுத்தின மாதிரி அதுகள் இருக்கும். எனக்கு அது பற்றி தெரியாது. ஆனால் நான் என்னுடைய கருத்து இது க்ளீன் ஹேண்டாக இருக்கும். என்ன பொறுத்தவரையில் இந்த நிலைப்பாடு ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் அவர் ஓடி வந்து நீங்கள் இந்த எனக்கு வேலை செய்யுங்கோ, அவரை விடுங்கோ, ஏஜெண்ட்டை வையுங்கோ, அவரை வையுங்கோ, உதவி செய்யுங்கோ, பிரச்சாரம் செய்யுங்கோன்னு சொல்ல இப்போ அதுக்கான உபகாரங்கள் உபசரணிகள் செய்ய அதெல்லாம் முறையீடு. இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் மக்கள்கிட்ட விட போகிறோம். முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் எல்லோரும் ஆண்டவரம்பரை அது இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கடந்த 400 வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிமனை பாழடைஞ்சு சிதைஞ்சு அநேகமாக கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது. இப்போ இதை நாங்களும் தான் எல்லாம் முயற்சிச்சாங்கள் அதை ஏதாவது வகையில் அதை அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது. அது எப்படியோ பல காரணங்களுக்காக நடைபெறலை. ஆனால் இந்த முறை இப்போ கடந்த 12ஆம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையில் அது எங்களுக்கு கோரிக்கையில் தான் நடந்தது. ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. நான் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரிமனை கட்டிடமும் காணியும் அது அந்த மட நம்பிக்கை சொத்தாக தான் இருக்குது. அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர்
செந்தில்குமார் அவர்களும் அந்த கலந்துரையாடல் கலந்து கொண்டார்கள். அதே நேரம் தொல்லியல் திணைக்களம், நகர அபிவிருத்தி அதிகார சபை திணைக்களங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் என்ன பிரச்சனை இருந்தால் நடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம், அந்த பூமி, அந்த கட்டிடம் தங்களுக்கு சொந்தமாக இருக்கணும். அப்போ தொல்லியல் திணைக்களம் வந்து அரசாங்க திணைக்களம். அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும். சட்டப்படி அந்த கோரிக்கை சரியாக தான் இருக்கும். தாங்கள் அல்லது குத்தகைக்கு நீண்ட உதவி தரணுன்ற மாதிரி. இப்போ செந்தில்குமாரனை பொறுத்த வரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறது அவர் உடன்படையில், உள்ளூராக அவர் அதை விரும்பலையே, அதை வெளிப்படையில். அவர் உண்மையாக செந்தில்குமாரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர். அட்வொகேட் ஒரு கதிராமலிங்கத்தின் மகன், கதிராமலிங்கம் திருமதி வன்னியசிங்கத்தின் தம்பி. இப்போ அவருக்கு தமிழ் தேசியத்தில் உள்ளவர். இப்போ அந்த நிலைப்பாடு இருந்தால் அதை பகிரங்கமாக சொல்லல. இப்போ நாங்கள் கடைசியாக பேசி தொல்லியல் திணைக்களம் அவங்களோட அங்கீகாரம் இல்லாமல் செய்யலாது. அவர்கள் அந்த முறைகளையும் மதிப்பீடையும் வரைபடத்தையும் தருவார்கள். அதன்படி நாங்கள் அவர் நம்பிக்கை பொறுப்பாளரை அந்த பொறுப்படுத்த அந்த கட்டிடத்தை புனரமைச்சு திருத்தி முன்ன நிலையில் பராமரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கேன். இப்போ இதில் பிரச்சனை இல்லை. இது வந்து மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கையில் வந்திருக்கு. மக்களோட கையில் அல்லது அவர மக்கள் தானே. அப்போ தமிழால் எங்களுடைய இதுக்குள்ளே சுதந்திரமாக கையானது வந்திருக்கு. அவராச்சும் எல்லாம் அதுக்கான முழு பண வசதியும் அவர்கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியாது. இல்லை, இல்லை. அதுபடியாக நாங்கள் எல்லாருமே பல பேர் பல இடங்கள் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். அது இப்போ கணக்கு தேசியம் அது இதெல்லாம் பேசுகிறார், வரலாறு பேசுகிறார்கள். இப்போ அதில் பிள்ளைன்னு சொல்லு. இப்போ நான் சொல்லக்கூடிய அவருக்கு இது தனிநபரை தான் செய்வார். அப்படித்தான், அவர் தான் ஓனர், உரித்தாளர். அவருக்கு அந்த வசதியை நாங்கள் மக்கள் நிதியுதவி செய்து அந்த கட்டிட வேலையை உடனடியாக துரிதமாக இப்போ கொட்டுன போகுது. இப்போ நாங்கள் அருகில் இருக்கிறேனே தான் தெரியும். இதை கட்டிடம் எப்போ கொட்டணுமென்றே தெரியாது. அதில் வச்ச தூண்கள் முண்டு கொடுத்த முண்டு வழியாக அதை தூக்கிட்டு போயிட்டேன். அது கொட்டுன போகுது. அப்போ இவ்வளோ கெதியாக துரிதமாக செய்யணும். அதுக்கு ஏற்கனவே தொல்லியல் திணைக்களத்தில் திட்டம் தயார். துரிதமாக நாங்கள் பெற்று செய்ய வேணும். இந்த ஏதோ ஒரு வழியை நடைபெற போகிறதுக்கான முன்னேற்றமான செயல்பாடு அமைஞ்சிருக்கு. இப்போ நிதி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே நிலத்திலேயும் புலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவருக்கு செந்தில்குமார் அவர்களுக்கு தங்களால் இருந்தக்கூடிய உதவியை செய்து இந்த திட்டத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான உதவியை செய்ய வேணும். தான் அந்த கோரிக்கை. இவ்வளோ காலம் உழுவறைப்பட்டு எல்லோரும் தான் கவலைப்பட்டதானே. அது கடைசி பண்ணேன் சங்கிலியனுடைய ஆட்சியை பேசிக்கொண்டு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அது. அதை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்றாலே எல்லாருக்கும் உடன்பாடு இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. அந்த இதோட விண்ணப்பம் எல்லா மக்களும் கூடுமானவர்களோ உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ அவரிடம் உதவி செய்ய. மெட்டாக்களுக்கு இது ஒரு குழு அதுகளெல்லாம் சரி வராது. அவர் ஒரு நேர்மையான நிதானமான அவர் ஒரு வைத்தியர், தகமை பெற்ற எம்டி தகமை பெற்ற ஒரு வைத்தியர், நல்ல குடும்பம் சார்ந்தவர், அரசியல் குடும்பம் சார்ந்தவர், அவர் நேர்மையாக செயல்படுகிறவர். அவர்களிடம் இருந்து மற்றவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம். அந்த நொட்டை செய்கிற அந்த கட்டம் இல்லாமல் அதை உதவி செய்து அவரை கொண்டுச்சு அவரை ஊக்குவித்து இந்த புனரமைப்பை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லோரும் பங்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன். அதற்கான அதிலே என்னுடைய அறிவித்தலும் இந்த கோரிக்கை. இப்போது தேர்தலை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளைக்கு என்ன சொன்னால் எங்களோட மத்திய செயற்குழு மீண்டும் 18ஆம் தேதி கூடுது பவனியாவில். நாங்கள் போன முறையும் இந்த விஷயம் பரிசீலித்தாங்க. அது முடிவடையில். இது இப்போ தெளிவாக இருக்கும். வேறு யார் போட்டி போடுறது எல்லாம் தெரியும் தானே. அதில் பேசுவோம். 18ஆம் தேதி சில நேரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் ஏகமனதான முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது பொது வேட்பாளரை ஆதரிப்போம் என்று ஏகமனதான முடிவோ அல்லது வேறு யாரையும் ஆதரிக்க வேணுமென்ற ஏகமனதாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கருத்துக்கள் பகிரப்படும். பெரும்பான்மை என்ன முடிவு செய்தால் அது 18ஆம் தேதி தான் முடிவு எடுக்கணும்.
யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவசி நாராயணத்தை கலந்துரையாடியதாக செய்திகள் வெளியாகிருக்கின்றது. அதிலே ஒரு ஆவணத்தை கையளித்து அவர் உரையாடியதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. அதில் அந்த அவர் வழங்கிய ஆவணத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கம்? அதில் ஒன்றும், அதாவது மாகாண சபை சம்பந்தமானதான் கூடுதலாக அது இருக்குது. சில விடயங்கள், நடைமுறை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களோட கோரிக்கையை பற்றி அதில் இல்லை. அதாவது நாங்கள் போன முறையே தீர்மானித்தது சமஷ்டியை தான் வலியுறுத்துகிறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. மாகாண சபை முறைமை பற்றி தான் அதுலேயும் தெளிவாக அந்த 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 9-10 விடயங்கள் இருக்குது. ஒன்றிலையும் தெளிவான விடயங்கள் இல்லை. அப்போ அதனால் அது சுதந்திரனுக்கும் கொடுத்தவர் நினைக்கிறேன். நான் பார்த்தேன், அதை அன்றைக்கே பார்த்தேன். நாங்கள் அதில் ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன வளமையாக சொன்னால் தான் அதில் சொல்லப்படுது. புதுசாக ஒன்றும் அவர் முன்னேற்றமாக சொல்லலை. இப்போ கடைசியாக மற்றவையில் சந்தித்த பொழுது என்ன சொல்கிறார், ஒரு பலமான பாராளுமன்றம் அமைஞ்சால் பரிசீலிக்கலாமா. அவர் தான் சமஷ்டியாக கொடுக்கறதுக்கு நான் ஆயுத்தம், நான் மக்களுக்கு சொல்லுவேன், சிங்களவனுக்கு சொல்லுவேன், சிங்கள மக்களுக்கு அப்படி ஒன்று கொடுக்கணும்னு சொல்லுவேன்னு அவர் சொல்லலை. சஜித்து சொல்லலை. ஆனால் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்ற இந்த ஆவணத்தை விட ஆவணத்தில் பெருசாக ஒன்றும் சாதகமாக இல்லை. அது பார்த்தேன், நானே பார்த்தேன். அதனுடைய அதே நேரம் இப்போ இவே வெளியிடக்கூடிய விஞ்ஞாபனம் என்ன மாதிரி இருக்குமோன்றதை பார்த்து தான் நாங்கள் முடிவுக்கு வரலாம். அது ஒரு ரஃப்பாக ஒரு சும்மா ஒரு துண்டு ரெண்டு பக்கத்தில் கொடுத்த ஒரு ஆவணம் தான். அதில் முன்னேற்றகரமான நான் ஒன்றும் பார்க்கல. அது இல்லை. ஜனாதிபதி தேர்தலில் உள்ள வெளிநாடுகள் அல்லது வெளிநாட்டு தூதரகங்கள் ஏதாவது அழுத்தங்களை பிரயோகிச்சிருக்கா, இன்னாருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சவரையில் அப்படி இல்லை. அப்படியாக இப்போ சில சமயங்களில் எங்களாக்கள் பின்னாலே முன்னாலேயும் சந்திக்கிறேன் தான். ஆனால் இப்போ எங்களை கட்சியை பொறுத்தவரையிலேயும் ஒரு சில பேரை சந்திக்கணும். ஆனால் அழுத்தம் கொடுக்குறதாக இல்லை. அதுக்கு என்னுடைய அந்த மக்கள்கிட்ட விட ஒன்றுமன்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம். யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. நாங்கள் கையை விட்டோம், மக்கள் தீர்மானிச்சோன்னா யார் சொல்லி நாங்கள் செய்ய போகிறோம் இல்லை தானே. அப்போ அந்த பழியும் எங்களுக்கு வராது தானே. இப்போ தமிழரசு கட்சி யாரோ சொல்லி தான் செய்கிறது, இல்லை யாருக்கும் ஆதரவாக தான் செய்கிறது, இல்லை சிங்களவனுக்கு சப்போர்ட்டாக செய்தான்னு சொல்கிற எல்லாமே அடிபட்டு போடும். முடிவை மக்கள்கிட்ட விட்டால் அடிபட்டு போயிடும். ஆனால் எனக்கு தெரிய வரையில் சில ஃபாரின் அந்த வெளிநாட்டுகள் கதைக்கிறார்கள். ஆனால் அழுத்தம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில். அண்மையில் சீன தூதுவரை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் சாணக்கியன் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்திய தரப்புகளும் சில உறுப்பினர்களை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. ஆனால் எல்லோரும் கதைக்கணும், சில விசாரிக்கிறப்ப. உதாரணத்துக்கு இன்றைக்கு சத்தியமூர்த்தி என்னோட கதைச்சுவர். சத்தியமூர்த்தி தெரியும் தானே, 10 எழுத்தாளர் மெட்ராஸ். அப்போ அவையில் கதைக்கணும் நிலைமை என்ன. அப்போ இப்போ சத்தியமூர்த்தி என்ன கேட்டது நிலைமை என்ன, இப்போ என்ன பொசிஷனும் கூட இப்போ என்ன செய்யறாரு கேட்குறாரு. நாளைக்கு எழுதுவார் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படித்தான் கதைக்கிறோம். அதே மாதிரி தான் மற்றவையும் கதைக்கிறோம். அப்படியே கதைக்கிறதில் பிள்ளை இல்லைன்னு அழுத்தம் கொடுத்தா எனக்கு தெரியல.